சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62வது அதிகாரம் 2வது வசனம். பல சந்தர்ப்பங்களில் தேவன் பரிசுத்தவான்களின் பெயரை மாற்றி புதிய பெயரை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் சீமோனுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படுகிறது. இனி அவன் பேதுரு, ஒரு பாறை என்று அழைக்கப்படுவான் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீஷரிடம், மனுஷகுமாரனாகிய என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சீமோன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இது மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் அவனுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை, மாறாக பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் வெளிப்படுத்தப்பட்டது. அது முதல் சீமோனின் பெயர் பேதுரு என்று மாற்றப்பட்டது. கிறிஸ்துவை பற்றிய இந்த வெளிப்பாட்டின் மீதுதான் சபை கட்டப்பட்டுள்ளது. இதனால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. உங்கள் இருதயத்தில் கிறிஸ்துவை குறித்து உள்ளான வெளிப்பாடு இருந்தால், அதுவும் மாம்சத்தினால் அல்ல, பரலோக வெளிப்பாடாக அது இருந்தால், உங்களுக்கு ஒரு புதிய பெயர் கொடுக்கப்படும். மேலும் பாதாளத்தின் வல்லமைகள் உங்களுக்கு எதிராக எழும்பாது. நீங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் மற்றும் சடங்குகளின் கீழ் இருந்தால் அது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையையும் குழப்பத்தையும் சச்சரவையும் ஏற்படுத்தும். ஆனால் மாம்சமான பூமிக்குரிய மற்றும் தீய காரியங்கள் அனைத்தையும் விட்டுவிட நாம் ஆயத்தமாக இருக்கும்போது, உண்மையான விசுவாசிகளாக ஆவிக்குரிய பரலோக காரியங்களை ஆர்வத்துடன் தேடுவர்களாக நாம் இருந்தால், நாமே உண்மையான சபை. இப்படிப்பட்டவர்களின் ஜீவியமானது ஆவியின் வெளிப்பாட்டின் அடிப்படையில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இருப்பதால் அது அசைக்க முடியாததாய் இருக்கின்றது. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனம். பரிசேயனாகிய சவுல் வானத்திலிருந்து ஒரு ஒளியை கண்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டான். அன்று முதல் புதிய மனிதனாக மாறினான். அவன் பின்னர் அந்தியோகியாவுக்கு சென்றான். அங்கு அவன் தேவ வார்த்தையின் ஊழியத்தை செய்தபோது சபை குறித்தான தேவனுடைய கட்டளையை புரிந்து கொண்டான். அப்பொழுதிலிருந்து அவன் தனது பெரிய மிஷனரி பயணங்களை தொடங்கினான். சவுலுக்கு ஊழியத்தில் பல திறமைகள் இருந்தது. ஆனாலும் அவன் அந்தியோகியாவில் உள்ள சபையின் ஒழுங்கில் விருப்பத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். பின்னர் சபை குறித்தான நோக்கம் மற்றும் ஒழுங்கு பற்றிய புதிய வெளிப்பாடு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு புதிய பெயரும் வழங்கப்பட்டது. சவுல் அழிப்பவன் என்றல்ல, அவன் பவுலாக மாறினான். அவன் தனக்காக வாழவில்லை, சபைக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தான். சபைக்கு எவ்வாறு கீழ்ப்படிவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா? ஒரு பொதுவான உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருமண காரியத்தில் எத்தனை பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள். இந்த காரியத்தை சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்து ஜெபிப்பதற்கு பதிலாக தாங்களாகவே நன்றாக திட்டமிடலாம் என்று நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, சபையாரின் அன்பையும் ஐக்கியத்தையும் ஜெப உதவியும் பெரும் பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. இதை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். சபைக்கு கீழ்ப்படியும் அர்த்தத்தையும் மதிப்பையும் நீங்கள் கற்றுக்கொண்டால், இதில் மட்டுமல்ல மற்ற காரியங்களிலும் நீங்கள் இனி அழிப்பவராக இல்லாமல் மாறாக பவுலைப் போல தேவனுடைய வீட்டில் வேலை செய்பவர்களாக இருப்பீர்கள்.